Hello friends, welcome to my channel Krish Kerala Lottery Guessing Tips. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா காருண்யா கேஆர் 765 குழுக்களுக்கான கெஸ்ஸிங் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நமக்கு அடிச்சிக்கிற ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 671 695. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம நேற்றுக்கு நம்ம வந்து கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். நேற்றுக்கு நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆல் போர்டு வந்து பாஸ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆல் போர்டு வந்து நம்ம நினச்ச மாதிரியே 0 அல்லது 5 வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ 5 நமக்கு வந்து கன்ஃபார்மாக பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி நம்ம பிசியில் வந்து டபுள் டிஜிட் ட்ரிக்கு வச்சுருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிசி வரும்னு சொல்லி 65 கொடுத்துருந்தேன். ஸோ நமக்கு வந்து ஏசியாக வந்து அது பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதே போல் நமக்கு வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏபிசியில் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி பியில் வந்து 9, சியில் வந்து 5 வரலாம் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருந்தேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 9, 5 வந்துருந்துச்சு. அதே மாதிரி 3 டிஜிட் ட்ரிக்கில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கடமான ஒரு விஷயம் தான். ஏன்னா இன்றைக்கி அடிச்சுக்க ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 695 தெரியும். ஸோ நம்ம நேற்று கொடுத்த கேஸையும் வந்து பார்த்திங்கன்னா 659. அந்த 3 டிஜிட்டை வந்து நான் வந்து மாற்றி போட்டு கொடுத்துருந்தேன். பட் இந்த 3 டிஜிட்டு வர வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ அதில் பாருங்கள், நமக்கு வந்து அந்த 59 மட்டும் நம்ம வந்து மாற்றி போட்டோம். 95ன்னு போட்டிருந்தேன். இன்றைக்கி ஃபுல் வின்னிங் நமக்கு. ஸோ அதில் வந்து ஒரு பேட் லக்காக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கெஸ்ஸிங் எடுத்து நமக்கு வந்து ஒரு ஃபுல் வின்னிங்னு நம்மளோட ஆடியன்ஸுக்கு காட்ட முடியலையே அப்படிங்கிற ஒரு வேதனை இருக்குது. ஏன்னா இப்படி வந்து பாருங்கள், அது நமக்கு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு மாறிடுச்சு. ஸோ இது மாதிரி இல்லாமல் நம்ம மறுபடியும் அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம ஃபுல் வின்னிங் கொடுக்கறதுக்கு என்னால் முடிஞ்ச நான் எஃபர்ட்டாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய கெஸ்ஸிங் வந்து காருண்யா கேஆர் குழுக்கள் எண் 765க்கான கெஸ்ஸிங் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் இருக்கிற 3 டிஜிட் எடுத்துக்குவோம். இந்த 3 டிஜிட் எடுத்துக்குவோம். ஸோ நம்ம இதை வந்து 6, 7, 1 இதோட நம்ம வந்து 111 வந்து ப்ளஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 2, 8, 7 கிடைக்கும். ஸோ நம்ம இது மூணையுமே வந்து ஆட் பண்ண போகிறோம். 7 + 8 + 2 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 17ன்னு கிடைக்கும். ஸோ இதில் வந்து நம்ம கடைசியாக உள்ள இந்த 7 மட்டும் எடுத்துக்குவோம். ஸோ நமக்கான ஆல் போர்டு வந்து நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 அப்படி இல்லைன்னா 2 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. ஏன்னா நமக்கு கட்டாயம் ஆல் போர்டு பாஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கே தெரியும், நம்மளுக்கு 2 நாளாகவே வந்து ஆல் போர்டு வந்து பாஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே போல் நம்ம பிசி ட்ரிக் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பிசி ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு வச்சு இந்த ஃபார்முலாவை அப்படியே தான் வைக்க போகிறோம். ஏன்னா நமக்கு டபுள் டிஜிட் வந்து பாஸ் ஆகுது. ஓகேங்களா? நம்மளோட எய்ம் டபுள் டிஜிட் வரணும். ஸோ நம்ம நினச்ச மாதிரியே அந்த டபுள் டிஜிட் வந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம நேற்றுக்கு யூஸ் பண்ண அந்த ஃபார்முலாவை நம்ம மாற்ற வேண்டாம், அதே ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பாருங்கள், இந்த 671 695. ஸோ இதையே நம்ம எடுத்துக்குவோம். இன்றைக்கி 671 695. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நேற்றுக்கு வந்து ஏசி எடுத்துருந்தோம். ஓகேங்களா? அந்த 430 வந்து ஏசியை வந்து நம்ம எடுத்து டார்கெட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வந்து நம்ம 95 எடுத்துக்குவோம். ஓகேங்களா? 95 இதோடு நம்ம என்ன பண்ண போகிறோம், 22 வந்து ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 7. அதே மாதிரி இது வந்து 10, 11 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 3. அதே மாதிரி 9, 7, 8 9, 8, 7. ஓகேங்களா? ஸோ நமக்கான ட்ரிக்கில் வந்திருக்க நம்பரு ப்ளஸ் ஆர் மைனஸில் வந்திருக்க நம்பர் இதுதான். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நேற்றுக்கு வந்து சேமாக எடுத்துக்கிட்டோம், பக்கத்தில் உள்ள நம்பர் எடுத்துக்கிட்டோம். இன்றைக்கி வந்து கிராஸாக எடுத்துக்க போகிறோம். ஸோ கிராஸாகவும் எடுத்துக்கிற போகிறோம். நம்ம வந்து பக்கத்தில் உள்ள எப்படி வந்து நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கிராஸாக எடுத்துக்குவோம். எப்படின்னா 77 அதே போல் 13. ஓகேவா? அப்படி இல்லைன்னா பக்கத்தில் வந்துச்சுன்னா 73 அப்படி இல்லைன்னா 17. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி எடுத்துக்குவோம். அதே போல் இதோட பவர் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நாளைக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா 86. அதாவது 8ஓட பவர் நம்பர் 3, 1ஓட பவர் நம்பர் 6. சரி, ஓகே. அதனால் நம்ம 86 எடுத்துக்குவோம். அதே போல் 76ன்னு ஒன்று எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஏன்னா 7ஓட பவர் அதே 7 அப்படியே வச்சு இந்த பவர் நம்பர் 1 வச்சு நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நாளைக்கான பிசி ட்ரிக்கு இதான். ஸோ நாளைக்கு நமக்கு இதுலேருந்து பிசி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் அது ஏபியாகவும் வர சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம மெயினாக வந்து பிசிக்கு தான் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு இதான டபுள் டிஜிட் நம்பரு. அதே போல் நம்ம வந்து ஏபிசி வந்து பார்த்தோம்னா நாளைக்கு
ஏயில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 அப்படி இல்லைன்னா 5, அது இல்லை அப்படின்னா பி போர்டில் வந்து 1 இல்லைன்னா 7, அதே போல் சி போர்டில் வந்து நமக்கு வந்து 7 அப்படி இல்லைன்னா 6 வர்றதுக்கான சான்ஸு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம வந்து அடுத்து 3 டிஜிட் பார்க்கலாம். நாளைக்கான 3 டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி வந்து நாளைக்கு நம்ம எடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 317, அப்படி இல்லைன்னா 377, அப்படி இல்லை அப்படின்னா 731, அப்படி இல்லைன்னா 737, அப்படி இல்லை அப்படின்னா 173, 773. சப்போஸ் சில நேரங்களில் மாறி நமக்கு வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சில டைமில் நமக்கு வந்து 576, 657, 765. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நமக்கு நாளைக்கான 3 டிஜிட் நம்பரு. ஸோ இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. என்னை முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணி வாங்க. ஏன்னா நான் வந்து கொடுக்குற நம்பர் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் கண்டிப்பாக பாஸ் ஆகுது. அப்படி இல்லாட்டியும் கூட நமக்கு 2 டிஜிட் வந்து மேக்ஸிமம் பாஸ் ஆகுது. ஸோ நான் கொடுக்குற ட்ரிக்ஸை வச்சு நீங்கள் ஒரு கால்குலேஷனை வச்சு கொண்டு வரும்போது சில டைமில் அது பாஸ் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம வந்து முடிஞ்ச அளவு வின்னிங் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி கால்குலேஷன் போட்டு வின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். என்னோடய வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோவை முழுமையாக பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், ஆக்சுவலாக தெய்வங்கள்னு தான் சொல்லணும். ஏன்னா என்னோடய வீடியோ வந்து பார்த்துட்டு எவ்வளோ பேர் ஆதரவு கொடுக்குறீங்க, அவங்க எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.